இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐலி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? சிவா, பாவைய காணோம். நீங்க பாத்தீங்களா? இல்லையே. நீ நல்லா தேடி பாத்தியா? அவ பாத்ரூம் எங்கேயாச்சும் போயிருந்திருப்பா. இல்ல சிவா, நான் எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேன். அவளை காணோம். பசங்க, ஸ்டாஃப்ஸ்னு எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டேன். எல்லாருமே தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே பதட்டமா இருக்கு. சரி, நீ செலியன் மாமாக்கு ஃபோன் பண்ணி அவரு எங்கேயாவது கூட்டு போயிருக்காரான்னு கேளு. சொல்லு ஐலி. அண்ணே, பாவை உங்க கூடவா இருக்கா? இல்லையா ஐலி? ஏன், என்னாச்சு? இல்ல, ஸ்கூல்ல அவ இல்ல, அதான் கேட்டேன். ஐயோ, பாவை ஸ்கூல்ல இல்லையா? என்ன ஐலி சொல்ற? அண்ணே, நீங்க ஒண்ணும் பதறாதீங்க. அண்ணி தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. நான் பாத்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரி. இப்ப என்ன பண்றது ஐலி? அக்கா கேட்டா என்ன பதில் சொல்றது? பாவை எங்க போயிருப்பா? வேற வழி இல்ல, அன்னிக்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். ஹலோ, சொல்ல ஐலி. அண்ணி, பாவைய ஸ்கூல்ல காணோம். அண்ணி, பாவைய காணோமா? என்ன சொல்ற ஐலி? நல்லா தேடி பாத்தியா? பாத்துட்டேன் அண்ணி. பாவைய எங்கேயும் காணோம். நான் எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பாத்துட்டேன். பாவை இங்க இல்ல அண்ணி. சரி, நான் அங்க வரேன். சரி. என்னாச்சு? ஆமா, வராங்க. சித்தப்பா, பாவையோட ஸ்கூலுக்கு உடனே போங்க. சரிம்மா, தைரியமாயிரு. என்ன ஐலி, பாவை எங்க போனா? யாருமே பாக்கலையா? இல்ல அண்ணி, நாங்க எல்லாரும் தேடி பாத்துட்டோம். பாவை எங்கேயுமே இல்ல. அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை நம்பித்தானே குழந்தைய விட்டு போனோம். இவ்வளவு பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தானே. ஸ்கூல் செக்யூரிட்டி வரைக்கும் எல்லாரையும் விசாரிச்சு பார்த்தாச்சு. பாவை ஸ்கூல் கேம்பஸ்ல இருந்து வெளியே போன மாதிரியே தெரியல. என்ன? முதல்ல அவருக்கு கால் பண்ணி விசாரிச்சீங்களா? ஏன்னா அவர்தான் சொல்லாம கொள்ளாம குழந்தைய அடிக்கடி வெளியில கூட்டிட்டு போவாரு. சரியா அண்ணன்கிட்டயும் கேட்டு பாத்துட்டேன். அவரு பாவைய காணும்னு சொன்னதும் பதட்டமா தான் பேசினாரு. சித்தப்பா, இதெல்லாம் வேலைக்காகாது. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதுதான்.